கருமேகங்கள் சூழ்ந்த மழை இரவில் ஒரு காலனியில் கதவு திறந்திருந்த வீட்டில் கருப்பு உடையில் ராணி சோஃபாவில் அமர்ந்தபடி வாயில் இரத்தத்துடன் உயிரிழந்த நிலையில் கிடந்தாள். மறுநாள் காலையில் பால் விற்பவர் அதைக் கண்டு போலீசுக்கு தகவல் தருகிறார். விசாரணை தொடங்குகிறது. எதிர்வீட்டு கணவன் மனைவி ராணி இரவு வேளையில் செல்வதால் கெட்ட பெண் என்று குற்றம் சாட்டினார். ஒரு மாமா அவள் ஆண் நண்பர்களுடன் பழகுவாள், உடை ஒழுக்கமற்றது என கூறினார். ஆனால் ஒரு இளம்பெண் மட்டும் ராணி நல்லவள், பிறர் பொய்யான வதந்திகள் பரப்புகிறார்கள் என்று காக்கிறாள். பின்னர் ராணி இறப்பதற்கு முன் எழுதிய கடிதம் கிடைக்கிறது. அதில் சமூகமே தன்னை குறை சொன்னது, வதந்திகளை பரப்பியது, உண்மையை காணவில்லை என்பதால் விஷம் குழித்தேன், உதவ முடியாவிட்டாலும் குறை சொல்லாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். இறுதியில் இன்ஸ்பெக்டர் இது விஷம் அல்ல, சொற்களால் செய்யப்பட்ட கொலை என அறிவித்ததும் காலனி மக்கள் வெட்கம் மௌனம் சூழ, வதந்திகள் ஒருவரின் உயிரையே பறிக்கக்கூடும் என்பது உணர்த்தப்பட்டது.